வடசென்னை பகுதியான மணலியையும் கொடுங்கையூரையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. அந்த சாலையோட பேர் வழுதலை மேடு பிரதான சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மழை காலத்துலேயும் இந்த சாலையில் முட்டி அளவு தண்ணி தேங்கி நிற்கும். போன வருஷம் வந்த புயல் மிக்ஜாம் புயலில் கூட முட்டி அளவுக்கு மேலே தண்ணி தேங்கி நின்றுச்சு இந்த சாலையில். அதுக்கு முன்னாடி வந்த வர்தா புயல், ஓகி புயல், நிவர் புயல், கஜா புயல், இப்படி எல்லா புயல் நேரத்துலேயும் மழை காலத்துலேயும் இந்த இடத்துல தண்ணி முட்டி அளவும் இடுப்பு அளவு வரைக்கும் கூட தண்ணி தேங்கி நின்றுருக்கு. 2015 பெஞ்ச மழையிலலாம் மார்பளவு தண்ணி இதே சாலையில் தேங்கி நின்றுச்சு. திமுக அரசாங்கத்தின் மேலே 1000 பேர் 1000 விமர்சனத்தை வச்சாலும் மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது கூட இந்த சாலையில் இந்த தண்ணி தேங்கி நிற்கிற பிரதான பிரச்சனையை அவங்க சரி பண்ணலை. ஆனால் இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் போன வருஷம் இந்த மழைநீர் வடிகால் வாரியத்தை அமைச்சு கொடுத்துருந்தாங்க. இது அமைக்கும் போது கூட இந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிது, இந்த மழைநீர் வடிகால் அமைக்கிறாங்க, இதில் எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும்னு தெரியல, ஆனால் கொடுக்கறது டவுட்டு தான் அப்படின்னு தான் இந்த பக்கம் பயணம் செய்கிறவங்க அந்த பகுதி மக்களே சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த வருஷம் மழை பெஞ்ச மழையில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு. சென்னையில் அதிக அளவு மழை பொழிவு பதிவான இடத்துல ஒன்று தான் இந்த மணலி இடம். இந்த மணலியில் கூட இந்த வருஷம் பெஞ்ச மழையில் இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிரதான சாலை, வழுதலை மேடு பிரதான சாலையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் உடனே அது தண்ணி மழை பெஞ்சு கொஞ்சம் நேரத்திலே அப்படியே பூமி அந்த தண்ணியை இழுத்துக்குது. அந்த வடிகால் வாரியம் மூலமாக ஒரு பக்கமாக அது நகர்ந்து தண்ணி வடிஞ்சிட்டே போயிடுது. சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு தண்ணி இல்லை, கணுக்கால் அளவு கூட தண்ணி இல்லாத வரைக்கும் ரொம்பவே அருமையான ஒரு திட்டத்தை தமிழக அரசாங்கம் செயல்படுத்தியிருக்காங்க. சென்னையில் பல இடங்களில் இன்னும் தண்ணி தேங்கி நிற்கிது. ஆனால் இந்த பகுதியில் ரொம்பவே அருமையான மழைநீர் வடிகால் திட்டத்தை கொண்டு வந்து திமுக அரசாங்கம், இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே திறமையாக செயல்பட்டிருக்காங்க. அரசு நிர்வாகமும் கார்ப்பரேஷன் மாநகராட்சியும் 2 பேரும் இணைஞ்சு ரொம்ப அருமையாக இந்த சாலையில் தண்ணி தேங்கி நிற்காதபடிக்கு ரொம்பவே மக்களுக்கெல்லாம் இங்கே இந்த பகுதி மக்களில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது. இந்த சாலை தான் பிரதான சாலை. கொடுங்கியூருக்கு போகணுன்னாலும் இது தான். கொடுங்கியூர்லேருந்து மணலி, மாதாவரம் இந்த ரூட்லாம் போகணுன்னா கூட இந்த சாலையை தான் பயணித்து ஆகணும். இந்த சாலையில் கொஞ்சம் கூட தண்ணி நிற்காதபடிக்கு ரொம்பவே சூப்பராக இந்த சாலையை பண்ணிட்டாங்க திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கத்தை மக்கள் இந்த பகுதியில் இருக்கவங்க ரொம்ப வெகுவாக பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. சாலையோட தரத்தை மேம்படுத்தி தண்ணி நிற்காத மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு திமுக கட்சி இல்லாமல் திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இந்த அரசாங்கத்தை பாராட்டி இந்த பகுதியில் பேசுகிறாங்க மக்கள். ஏன்னா நான் 10 வருஷமாக இந்த சாலையில் பயணம் பண்ணுறதுனால எனக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். இப்படி எந்த கட்சியும் சேராத மக்களே திமுக அரசாங்கத்தை ரொம்பவே பாராட்டுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுனால பாம்பு, இந்த தவளை, இந்த மாதிரியான இருக்கிற சின்ன சின்ன பூச்சி, பொட்டு இதெல்லாம் வீடுகளெல்லாம் புகுந்துக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் மக்கள் அவதிப்பட்டாங்க. இப்போ ரொம்பவே பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த தெருதானா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக மக்கள் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு இந்த பகுதி மக்கள் கொடுக்குறாங்க.